ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ நண்டு குழம்பு எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். நான் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு நான் நண்டு எடுத்துக்கிட்டேன். நான் இதை ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது வீடியோ போடுறேன். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சமாக சின்ன உள்ளி, நான் ஒரு 150 கிராம் சின்ன உள்ளி, ஒரு 3 தக்காளி பழம், 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டு வந்துடுங்க. சின்ன உள்ளி தான் நண்டுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கு பிறகு தேவையான அளவு நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இப்போ சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் பட்டை வகைகளை நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை வகைகள் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்டார் பூவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில். சரிங்களா, அப்புறமா நம்ம வந்து பிரியாணிக்கு போடுற அந்த இலையும் நம்ம வந்து ஒன்று வந்து பிச்சு நம்ம அதில் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருந்த அந்த சின்ன உள்ளியையும் நம்ம வந்து இது கொஞ்சம் கொட்டிட்டு கொஞ்சம் பொரியட்டும். அப்புறமா நம்ம வந்து சின்ன உள்ளியும் ஆட் பண்ணி கொஞ்சமாக வதங்க விட்டுடலாம். கொஞ்சமாக பொன்னிறமாக ஆகட்டும். இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வந்து ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் கூட இஞ்சி பூண்டு எடுத்து ரெண்டும் சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 பச்சை மிளகும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி பழத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டுட்டு ரெண்டையும் நல்லா வதக்கணும். இப்போ வந்து இது கொஞ்சம் மசியட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். சரிங்களா, இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடலாம். கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நான் மிளகுத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கோங்க. சரிங்களா, இப்போ நம்ம வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். நீங்கள் மட்டன் மசாலா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது சூப்பராக இருக்கும். இது நண்டு குழம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டு இருக்கும். சரிங்களா, அப்புறம் நம்ம இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் நண்டையும் நம்ம இதில் போட்டுடலாம். சரிங்களா, இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக கொதிக்கட்டும். இப்போ நான் வந்து கொதி வந்துட்டு இப்போ கொதிச்சதுக்கப்புறம் நான் இப்போ எடுத்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. சரிங்களா, இந்த அளவுக்கு கொதிக்கணும். நல்லா இப்போ இது வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு கொதிக்கணும். நான் வந்து இப்போ குழம்பா எடுக்கிறதுனால தான் நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வச்சுருக்கேன். நீங்கள் கிரேவி எடுத்தீங்கன்னா நல்லா கட்டி எடுத்து தண்ணி கொஞ்சமாக கம்மி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் வந்து சீன் சட்டி வச்சு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 2 வரமிளகாய் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். நல்லா பொரியட்டு. இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சமாக கடுகு இதில் சேர்த்துக்கிறேன். சரிங்களா, இப்போ கடுகு நான் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் இதில் போட்டு நல்லா வந்து தாளிச்சாச்சு. இப்போ தாளிச்சிட்டு நம்ம அந்த நண்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம், நண்டு குழம்பு வச்சுருக்கோம், அதில் எடுத்து நம்ம ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு நம்மளோட நண்டு குழம்பு. வாங்க, சுவையான நண்டு குழம்பு நான் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, இது நானாக தான் பண்ணியிருக்கேன். இது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது, உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கா என்னன்றது நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். ஓகே, நண்டு குழம்பு எப்படி வச்சாலும் சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.